ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமா வெளியே இருக்க ஆனந்த் ஸ்ரீபாலா. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு பிரிட்ஜுக்கு அடியில ஒரு பொண்ணோட டெட் பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்ததுல இந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு தன்னோட பொண்ணு கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க மாட்டா, யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதனால இந்த கேஸ நம்ம ஹீரோ மறுபடியும் ரீஓபன் பண்றாரு. அப்பதான் தெரிய வருது, இது சூசைட் கிடையாது, இது ஒரு பக்காவான மர்டர் அப்படின்னு. இந்த கொலையை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அப்பாவும் அம்மாவும் வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. இன்னைக்கு என்ன டேட்னா மே 26, 2023. இவங்க உள்ள வந்து போலீஸ் கிட்ட என் பொண்ணை காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இருங்க இப்படி மொட்டையா சொன்னீங்கன்னா என்ன தெரியும், முதல்ல நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்க பொண்ணு எங்க படிக்கிறா அப்படின்னு கேட்ட உடனே இவங்களும் எல்லா டீடைல்ஸையும் கொடுக்கறாங்க. ஆனா இந்த ஸ்டேஷன் இவங்களோட ஏரியா லிமிட்ல வரல, அதனால இன்னொரு ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதனால உடனே இவங்களும் இன்னொரு ஸ்டேஷனுக்கு போய் இப்ப கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களோட பொண்ணு லா காலேஜ்ல படிக்கிறா, எப்போதும் 7 மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு போயிருவா, ஆனா இன்னமும் ஹாஸ்டலுக்கு போகவே இல்ல. போன் பண்ணி பார்த்தாலும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா, சரி உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்றாளா, அப்படி யாரையாவது லவ் பண்ணியிருந்தா இந்நேரம் இழுத்துக்கிட்டு ஓடி இருப்பா. நீங்க பொண்ணை காணோம் அது இதுன்னு சொல்லி எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி அந்த பொண்ணோட ஹாஸ்டல் எங்க இருக்கு அப்படின்னு அவங்களும் நார்த்துங்கிறாங்க. நார்த்தா, அது எங்க ஸ்டேஷன்ல வராது, இன்னொரு ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு இன்னொரு ஸ்டேஷனுக்கு அமுச்சு விடுறாங்க. அங்க போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே சரி பொண்ணோட போட்டோ உங்க கிட்ட இருக்கா அப்படின்ட்டு அந்த போட்டோவை வாங்கிக்கிறாரு. இன்னொரு போலீஸ் கிட்ட இந்த பொண்ணோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க சரியா, அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைலா இருக்கா அப்படின்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, இது சும்மா நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் தான், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, உங்க பொண்ணை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாரு. அப்படி இப்ப காலையில விடிஞ்சா அதே போலீஸ்க்கு ஒரு கால் வருது. சார், பிரிட்ஜுக்கு அடியில ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு, நேற்று காணாம போன பொண்ணு கூட அது கரெக்டா மேட்ச் ஆகுது சார். அப்படியா, சரி அந்த பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார், நான் பண்ணல, அவங்க ஸ்டேஷனை விட்டு நைட்டு போகவே இல்லை சார், நைட்டு ஃபுல்லா இங்கேயே தான் இருந்தாங்க. சரி இரு நானே வரேன் அப்படின்ட்டு அவரே கிளம்பி இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து, மேடம் நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க, நான் சாரை மட்டும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த அப்பாவை மட்டும் கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே இவரோட பொண்ணுதான் அங்க செத்து போய் கிடக்கு. இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் பயங்கர பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால போலீஸ் இந்த கேஸ உடனே முடிக்கணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருக்கு. சூசைடுக்கான காரணம் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு ரோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட ஏதோ சண்டை போல, அந்த கவலையை தாங்க முடியாம அவ சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டா அப்படின்னு இந்த கேஸையே முடிச்சிடுறாங்க. அதனால அந்த பாய் ஃப்ரெண்ட் ரோனி இருக்கான்ல, அவனே அரெஸ்ட் பண்ணி இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க அப்பா அம்மாக்கு நல்லாவே தெரியும் தன்னோட பொண்ணு சூசைட் பண்ற ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னு. இவங்க உறுதியா தன்னோட பொண்ணு சூசைட் பண்ணல, யாரோ என்னமோ பண்ணிருக்காங்க, இத இன்னும் தீர விசாரிக்கணும் அப்படின்னு இந்த கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. கட் பண்ணா இப்ப நமக்கு ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு ஸ்ரீபாலா. இவங்க ஒரு ரிப்போர்ட்டர். இப்ப ஏதாவது சுட சுட ஒரு நியூஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு மெரினோட கேஸ் கிடைக்குது. அதாவது இப்போ ஒரு பொண்ணு செத்து போச்சுல்ல, அந்த பொண்ணோட பேரு தான் மெரின். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இப்ப கதைக்களம் நடக்குது. இவங்க ஒர்க் பண்ற சேனல்ல கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம்ல இவங்க நெக்ஸ்ட் யார பத்தி பேச போறாங்கன்னா, நம்ம மெரினை பத்தி தான் பேச போறாங்க. மேடம், 6 மாசத்துக்கு முன்னாடி பிரிட்ஜுக்கு அடியில ஒரு பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க. அத போலீஸ் சூசைடுன்னு சொல்லி அப்பவே முடிச்சு விட்டாங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணனால இந்த கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தினாங்க. அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க கொலையாளியை கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ மட்டும் இந்த நியூஸ பத்தி நம்ம மறுபடியும் பேச ஆரம்பிச்சோம், பாக்குற மக்கள் இத பார்த்துட்டு ட்ரிகர் ஆவாங்க, அவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், போலீஸ் தான் கரெக்டான எவிடன்ஸோட இது சூசைட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, மறுபடியும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா ஒரு பிரைவேட் ஆபீசர் தான் வேணும், அவ்வளவுதானே, நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு கட் பண்ணா இப்ப நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு ஆனந்த் ஸ்ரீபாலா. ஸ்ரீபாலா அப்படின்றது இவங்க அம்மா பேரு. இவருக்கு பயங்கரமான ஒரு டிடெக்டிவ் மூளை. இந்த மூளை இவருக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா இவரோட அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இவரு ஐசக் அப்படின்ற போலீஸ் கூட தான் எப்போதுமே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பல எஃப்ஐஆர் எல்லாம் வாங்கி படிச்சு போலீஸ் கூட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி இதனாலதான் இந்த கேஸ முடிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இவருமே போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அது வரைக்கும் சர்வே பண்ணணும்ல. இப்ப ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூல ஒரு 4-5 பேரை ஒன்னா
உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஆன்சர் பண்றாரு. ஒரு கொஸ்டின்ல எல்லாரோட அம்மாவை பத்தியும் கேக்குறாங்க. இவருக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவருக்கு எப்பெல்லாம் அவங்க அம்மாவை பத்தி பேசுறாங்களோ அப்பெல்லாம் இது மாதிரி ஆயிடும். ஏன்னா இவரு தன்னோட 12 வயசுலயே அம்மாவை இழந்துட்டாரு. அவங்க அம்மா சாகிறத இவரு கண்ணால பாத்திருக்காரு. அதுல இருந்து இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்பெல்லாம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இமேஜினேஷன்லயே வந்து, அம்மா எப்போதும் உன் கூடயே தான் இருப்பேன், நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது, அவங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணு அப்படின்னு தைரியம் சொன்ன உடனே மறுபடியும் நம்ம ஹீரோ பழைய ஃபார்முக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ எப்பெல்லாம் டவுன் ஆகுறாரோ அப்ப இவங்க அம்மா இமேஜினேஷன்லயே வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப இன்டர்வியூ முடிச்சிட்டு நம்ம ஹீரோ, ஐசக் சாரு, நம்ம ஸ்ரீபாலா எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஆனந்தும் ஸ்ரீபாலாவும் லவ் பண்றாங்க. இவர் ஏன் ஸ்ரீபாலாவை லவ் பண்றாருன்னா இவங்க அம்மாவோட பேரு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் இவர் லவ்வே பண்றாரு. இன்டர்வியூல அம்மாவை பத்தி கேட்ட உடனே இவர் பயந்து நடுங்கினார்ல, அதனால அந்த வேலையை விட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன வேலைக்கு தான் போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஒரு ஐடியாவை சொல்றாங்க. ஏய், நான் என் சேனல்ல கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றேன். உனக்கு தான் பயங்கரமான டிடெக்டிவ் மூளையாச்சு. அந்த கேஸ இப்போ ஒரு பிரைவேட் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பேசாம நீ அந்த கேஸ் எடுத்து பண்ணிடுறியா? உனக்கு தான் இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு அவரு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் நேரா நம்ம மெரினோட வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க பொண்ணு சூசைட் பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, கண்டிப்பா அவ சூசைட் பண்ணிருக்கவே மாட்டா, அவளுக்கு வேற என்னமோ நடந்திருக்கு. சரி, உங்க பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு அப்படி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம மெரின் அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நல்லா சந்தோஷமா தான் பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாம சரி போன்ல சார்ஜ் இல்ல நான் வச்சிடறேன் அப்படின்ட்டு போனையும் கட் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோ அங்க தானே இருக்காரு. அவருக்கு சும்மா இருக்க முடியல. என்ன பண்றாரு, மெரினோட ரூம்க்கு போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஆஸ்துமா இன்னியல் இருக்குல்ல, அதை இவரு பாத்துறாரு. உடனே மெரினோட அப்பா கிட்ட வந்து, உங்க பொண்ணுக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா? இல்லப்பா, அவளுக்கு நீச்சல் எல்லாம் தெரியாது. சரி, உங்க பொண்ணு ஒரு ஆஸ்துமா பேஷண்டா? ஆமாப்பா, அவளுக்கு 8 வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. நான் உடனே மெரினோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் எஃப்ஐஆர் காப்பியையும் பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அவரும் ரெண்டையும் படிச்சு பார்த்துட்டு, இது கண்டிப்பா சூசைடே கிடையாது, மெரினை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு கட் பண்ணா மறுபடி எல்லாரும் ஐசக்கோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கிள், நாங்க ஃபுட்டேஜ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து இது சூசைடே இல்ல மர்டர்னு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். ஏமா, நீ அவனை இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி தானே கூட்டிட்டு போன, அதைத்தானே அவன் பண்ணிருக்கான். அப்படி சொன்னாதான் வருவான், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி இவன் அந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் தேவையே கிடையாது. என் கூட ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு இருந்தா மட்டும் போதும். மக்களை நம்ம ட்ரிகர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் இந்த கேஸ மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்பா ஆனந்த், அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நீ அதுக்கு சப்போர்ட்டா மட்டும் இரு. ஏன் இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆகுற? எனக்கு கன்ஃபார்மா அது மர்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்க முடியல. சரி, அது மர்டர்னு நீ எதை வச்சு சொல்ற? அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் பாத்திருக்காங்க. ஒரு பாடி 12 மணி நேரம் தண்ணியில விழுந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வயித்துல வெறும் 150 ml தண்ணி மட்டும் தான் இருந்திருக்கு. 12 மணி நேரம் ஒரு பாடி தண்ணிக்குள்ள இருந்திருந்தா எப்படி வயித்துல வெறும் 150 ml தண்ணி மட்டும் தான் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம மெரின் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட். அவளுக்கு தண்ணினாலும் பயம். அப்படியே அவ சூசைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா சாகிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. எதுக்கு அவ பயப்படுற அந்த தண்ணியை சூஸ் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம அவ இருக்க ஹாஸ்டல்ல இருந்து அந்த பிரிட்ஜ் ரொம்ப தூரம். அங்கிருந்து எதுக்காக இந்த பிரிட்ஜில் வந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கணும்? சோ இதெல்லாம் வச்சுதான் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்க நம்ம ஹீரோவை கொண்டு வந்து நேரா அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு, இங்க பாருப்பா, நான் சும்மா உன்ன ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போனேன், இந்த கேஸ்ல நீ இனிமே தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவரு வீட்டுக்குள்ள போயுமே அந்த கேஸ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அவங்க அம்மா இமேஜினேஷன்ல வந்து, இங்க பாரு, நீ ஒரு கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறீன்னா நீ அந்த கேஸுக்கு பின்னாடியே போகணும்னு அவசியமே இல்ல. அந்த கேஸ்ல இருக்க ஏதாவது ஒரு லூப் ஹோல் தானா உன்னை தேடி வரும். அதனால இப்ப இந்த கேஸ பத்தி மறந்துட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்ல இவர் உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ண உடனே நம்ம ஹீரோயினுமே நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியா இப்ப ஊர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆக நம்ம ஹீரோவுமே போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆகிடுறாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஜாயின் பண்றதுக்கு ரெடி ஆகிடுறாரு. கட் பண்ணா இவங்க எல்லாரும் இப்ப ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இது என்ன சர்ச்சுன்னா நம்ம மெரின் அடிக்கடி வந்துட்டு போற சர்ச்சு. அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு மெரினை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு அவருமே சொல்றாரு. மெரின் எப்ப ஊருக்கு வந்தாலும் சர்ச்சுக்கு வராம திரும்பி போகவே மாட்டா. அவளுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். ரொம்ப நல்ல பொண்ணு கூட. அவ செத்து போயிட்டா அப்படின்றத இன்னும் என்னால ஏத்துக்கவே முடியல. அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? எனக்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லல
பண்ணலாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு போய் இன்னொரு ஃபாதர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம மெரின் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஃபாதர் கிட்ட வந்து நான் ரோனி அப்படின்னு ஒரு பையனை லவ் பண்றேன், ஆனா இப்போதைக்கு வீட்டுக்கு தெரிய வேணாம், உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அவனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், நானும் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு அப்புறமா இந்த விஷயத்த நான் வீட்டுல சொல்றேன், நீங்க தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனை நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த பையனை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆனா அதுக்குள்ள அவ செத்து போயிட்டா. ஆனா அந்த பையன் அதுக்கப்புறம் அடிக்கடி சர்ச்சுக்கு வருவான், அவ கல்லறைக்கு வந்து கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு போவான். சரி, நாங்க போய் ரோனியை மீட் பண்றோம் அப்படின்ட்டு இவங்க அந்த பையனை மீட் பண்ண போறாங்க. அவனுக்கிட்ட போயிட்டு மெரினை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா அவனுக்கு பேச விருப்பமே கிடையாது. டக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இவங்க உடனே நேரா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணார்ல அந்த ஆபீசர் கிட்ட போயிட்டு, சார் மெரின் செத்தது பிரிட்ஜ் 2 அப்படின்னு முதல்ல எழுதிட்டு அப்புறமா அடிச்சிட்டு பிரிட்ஜ் 1 மாத்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல அது பிரிட்ஜ் 1 தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸை நாங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்ல, உடனே கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பேசின ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் இப்ப ஆபீஸ்ல போட்டு காமிக்கிறாங்க. எல்லாம் ஓகே, நல்லதா இருக்கு, ஆனா லாஸ்ட்ல ஏதாவது ஒரு பஞ்ச் வச்சா இது ஆடியன்ஸை நல்லாவே ட்ரிகர் பண்ணும், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்க, கடைசி பஞ்சா நம்ம ஹீரோ ஒரு மேட்டர் சொன்னார்ல, இது சூசைட் இல்ல மர்டர் தான் அப்படின்னு, அதுக்கு இவர் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாரோ அதையெல்லாம் ஒரு பஞ்சா வச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு, இந்த கேஸ்ல நீ என்னெல்லாம் கண்டுபிடிச்சியோ அதெல்லாம் கேமரா முன்னாடி சொல்லு, அப்பதான் இந்த ப்ரோக்ராம் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு இவருமே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா இந்த ப்ரோக்ராம் பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுது. மீடியால இருக்க எல்லாருமே இந்த கேஸ மறுபடியும் ஓபன் பண்ணணும் அப்படின்னு போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்கறாங்க. இப்ப இந்த கேஸ மறுபடியும் யார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறானா, சங்கர்னு ஒரு ஆபீசர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. அதனால அவரை கூப்பிட்டு, இங்க பாருங்க, மறுபடியும் இந்த கேஸ நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும். மேடம், அதான் ஆல்ரெடி எவிடன்ஸோட இது சூசைட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல, ஆனாலும் இந்த கேஸ ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி நமக்கு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, அதனால அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு 14 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க, நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுங்க, அதுதான் இந்த கேஸோட ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதனால சங்கர் என்ன பண்றாரு, நேரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனா கரெக்டா நம்ம ஹீரோவும் நிக்கிறாரு. ஏய், நீ தானே அந்த ப்ரோக்ராம்ல இது ஒரு சூசைட் கிடையாது மர்டர் அப்படின்னு சொன்னவன், ஆமா நீங்க என்ன பண்றன்னு கேட்டா, நானும் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எதுக்காக இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஆல்ரெடி இது ஒரு சூசைடு தான் அப்படின்னு பக்காவான எல்லா எவிடன்ஸும் இருக்கு, நீ தான் தேவையில்லாம இது ஒரு மர்டர்னு கிளப்பி விட்டுட்டு இருக்க, இந்த கேஸ் என்னோடது, அதனால இனிமே நீ இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. கட் பண்ணா நம்ம ஐசக் இருக்காருல்ல, அவரு சங்கரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாவை பத்தி பேசினா அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு அவராவே இருக்க மாட்டாரு அப்படின்ற விஷயம் சங்கருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, போலீஸ் ரெக்ரூட் ஆபீஸ்க்கே போன் பண்ணி, இவருக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்படி இருக்க ஒருத்தரால போலீஸ் வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம ஐசக் இங்க வந்திருக்காரு. இங்க பாருங்க, அவன் சின்ன வயசுலயே தன்னோட அம்மாவை இழந்துட்டான், அதனாலதான் அவன் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கான், மத்தபடி போலீஸ் வேலையில அவன் நம்ம எல்லாரையும் விட பயங்கர ஷார்ப்பு, அதனால அவன் கிட்ட நீங்க ஈகோ பாக்காதீங்க சார், தயவு செஞ்சு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க. இங்க பாருங்க, எனக்கு அவனுக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது, நாளை பின்ன இவன் போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணி இவங்க அம்மா வயசுல இருக்க யாராவது வந்து இவன் கிட்ட உதவி கேட்டா இவன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இதையெல்லாம் யோசிச்சுதான் சொன்னேன், நீங்க வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தாராளமா கேட்கலாம், ஆனா அவனை பத்தி பேசுறதா இருந்தா இனிமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு வெளியில வந்து நம்ம ஹீரோ கிட்ட, ஆனந்த் இங்க வாயேன், உனக்கிட்ட என் நம்பர் இருக்கா, இல்ல அப்படின்னு இவரே நம்பரை கொடுத்து, இது என் நம்பர், உனக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணு, எனக்கு நிறைய சைக்காட்டிஸ்ட் டாக்டரா தெரியும், உனக்கு நான் கன்சல்ட் பண்றேன் அப்படின்னு கடுப்பேத்திட்டு போறாரு. நம்ம ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஆசைப்பட்டது இந்த போலீஸ் வேலை மட்டும்தான், அதுவும் நமக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்னு. அப்ப இவங்க அம்மா இமேஜினேஷன்ல வந்து, டேய் ஏன் அழுகிற, எதுக்காக இப்ப அழுகிற, நீ உன்னை ஒருத்தன் தூக்கி போட்டிருக்கான்ல அவன் முன்னாடி நீ ஜெயிச்சு காமிக்கணும், இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது, நான் சொல்ற மாதிரி அவன் கிட்ட போன் பண்ணி சொல்லு அப்படின்னு இவருமே சங்கருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, சார் நான் ஆனந்த் பேசுறேன், சொல்லுப்பா என்ன விஷயம், நீங்க இன்னும் 14 நாள்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறீங்கல்ல, அந்த 14 நாளைக்குள்ள இது ஒரு சூசைட் கிடையாது மர்டர்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். அப்படியாப்பா, சரி சரி ப்ரூவ் பண்ணிக்கோ சார், நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். அப்படியா, சரிடா பாத்திரலாம், இந்த ஆனந்தா இல்ல
இல்ல இந்த கேரளா போலீஸான்னு அப்படின்ட்டு அவருமே போனை கட் பண்ணிடுறாரு. சங்கர் நேரா அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட போயிட்டு, மேடம் இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, இது ஒரு சூசைடுன்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு, அதனால 90% இது ஒரு சூசைடு தான் மேடம். அப்ப அந்த மீதி 10% எங்க போச்சு? நான் அந்த ஆனந்த் பையனோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், அவன் சொல்ற பாயிண்ட்டுமே கரெக்டா தான் இருக்கு, அதனால இந்த 10% எல்லாம் நீங்க விட்டு வைக்க கூடாது, மறுபடியும் கரெக்டா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், புரியுதா? இன்னும் 12 நாள் டைம் இருக்கு, பொறுமையா விசாரிச்சுட்டு உண்மை என்னன்னு என்கிட்ட ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணோட டெத்துக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மெரின் காலேஜ் படிக்குது இல்ல, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சர்ச் இருக்கு, அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. அங்க ஃபாதர் என்ன சொல்றாரு, இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, நாங்க போலீஸ் எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு சேனல்ல இருந்து தான் வந்திருக்கோம், அன்னைக்கு அவ உங்களை வந்து மீட் பண்ணி என்ன சொன்னான்னு கேட்டா, அன்னைக்கு அவ வந்து நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், அதனால கேண்டில் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்ட்டு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மெரின் சர்ச்சை விட்டு நேரா ஹாஸ்டல் பக்கம் போகாம லெஃப்ட் சைடு எங்கேயோ டர்ன் பண்ணி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 நிமிஷத்துல திரும்பி வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஹேண்ட்பேக் உள்ள என்னத்தையோ வைக்கிறாங்க, அது என்ன நம்ம தெரிஞ்சாகணுமே அப்படின்ட்டு அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல என்னென்ன ஷாப் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குள்ளயும் போய் இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே இடத்துல ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு, அந்த கிஃப்ட் ஷாப்புக்குள்ள ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மெரினோட போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்டா, இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியுமே, அவ அடிக்கடி என்ன வந்து மீட் பண்ணுவா, அடிக்கடி கிஃப்டும் வாங்கிட்டு போவா, அன்னைக்கு என்னமா நடந்துச்சு சொல்லுன்னு கேட்டா, அன்னைக்குமே அவ என்கிட்ட ஒரு சிலை ஆர்டர் பண்ணியிருந்தா, அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக அவளுக்கு போன் பண்ணேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, கொஞ்ச நேரத்துல அவளே என்ன பார்க்க வந்தா, யாருக்காக அந்த கிஃப்ட வாங்கினா தெரியல சார், ஏதோ பர்த்டே கிஃப்ட்னு சொன்னா, அதை தாண்டி அவ என்கிட்ட எதுவும் சொல்லல, அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட வாங்கிட்டு அவ போயிட்டா சார், சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. பொதுவா இந்த வயசுல இருக்கவங்க யாருக்கு கிஃப்ட் வாங்குவாங்க, ஒன்னு லவ் பண்ற பையனுக்கு, இல்லன்னா ஃப்ரெண்டுக்கு, அதனால இவங்க ஃப்ரெண்டு லிஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு ரீசெண்ட் டைம்ல பர்த்டே வருதா அப்படின்லாம் சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா யாருக்குமே வரல. அப்பதான் நம்ம ஸ்ரீபாலா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இங்க பாரு மெரினுக்கு ஹனாபால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, ஆனா இந்த பேரு நம்ம லிஸ்ட்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்க கட் பண்ணா நமக்கு ஹனாபாலோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம சங்கர் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு, அவரு நம்ம ஹீரோவை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஹனாபால் கிட்ட, இங்க பாருமா நீயும் மெரினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அவ உனக்கிட்ட கால் பண்ணி ஏதாவது சொன்னாலான்னு கேட்டா, ஆமா சார் அவ சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அந்த பொண்ணோட அப்பா வந்து, சார் அவ சொல்ல மாட்டா நான் சொல்றேன் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிட்டு, அந்த பொண்ணு சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு கால் பண்ணிருக்கா, கால் பண்ணி ஒரு மெடிசனை பத்தி இவகிட்ட கேட்டிருக்கா சார், அப்படியா அந்த மெடிசனோட பேர் என்ன அப்படின்னு இவருமே சொல்றாரு. அந்த டேப்லெட்டை டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்கவே முடியாது, ஏன்னா அந்த டேப்லெட்டை அதிக அளவுல எடுத்துக்கிட்டோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு சூசைட் டேப்லெட் மாதிரி தான், சீக்கிரமா செத்து போயிடுவாங்க. இதே ஒரு கேட்ட உடனே அவ்வளவுதான், அந்த பொண்ணு சூசைட் பண்றதுக்காக தான் இந்த டேப்லெட்டை பத்தி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சிருக்கா, சோ கண்டிப்பா இது ஒரு சூசைடு தான் அப்படின்னு மறுபடியும் இவரு சூசைட்லயே தான் நிக்கிறாரு. சங்கர் கிளம்பி போன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஹனாவோட அப்பாவுக்கு கால் பண்றாரு, மெரினோட கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவர் கடுப்புல போனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாரு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை விட போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப ஒருத்தர் கிட்ட போய், சார் அந்த பொண்ணு செத்த டைம் எப்போன்னு கேட்டா, இங்க பாருங்க சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நாங்க கொடுக்கற டைம் அக்யூரேட்டா இருக்கவே இருக்காது, அவங்க பாடி டெம்பரேச்சரை வச்சோ இல்ல டைஜஷன் ஆனதை வச்சோ தான் அப்ராக்சிமேட்டா நாங்களே ஒரு டைம் சொல்லுவோம். சரி சார் இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மெரினோட போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நான் தான் எல்லாமே கிளீன் பண்ணி விட்டேன், அப்ப அந்த பொண்ணு உடம்புல எதையாவது நோட் பண்ணீங்களா? பண்ணப்பா, அந்த பொண்ணு உடம்பெல்லாம் ஒரே காயமா இருந்துச்சு, அப்புறம் காதல கூட அடிபட்டு இருந்துச்சு, தோடு பாதியா உடஞ்சிருந்துச்சு, லெப்ட் ஹேண்ட்ல மோதிர விரல்ல கூட லைட்டா அடிபட்டு இருந்துச்சு, இதையெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது, சொன்னா அவங்க எழுதவும் மாட்டாங்க. அந்த பொண்ணோட பாடி 4 இருந்து ஒரு 5 மணி நேரம் தான் தண்ணியில இருந்திருக்கும், ஆனா ரிப்போர்ட்ல 12 மணி நேரம் அந்த பாடி தண்ணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு எழுதிட்டாங்க. நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து நேரா முத மெரினோட பாடியை பார்த்தாருல அந்த ஆளுகிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பாடிய நீ தானே தண்ணிக்குள்ள இருந்து எடுத்த? ஆமா சார் நான் தான் எடுத்தேன். அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி கழுத்துல செயினும் விரல்ல மோதிரமும் போட்டிருக்கு, ஆனா அது ரெண்டையுமே காணோம், நீ தானே எடுத்த? ஐயோ சார் அதெல்லாம் நான் எதுவும் எடுக்கல சார். டேய் உண்மையை சொல்றா? சார் உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அதனால கையில இருக்க மோதிரத்தை மட்டும் தான் நான் கலட்டினேன், நீங்க ஏதோ அந்த செயின் எல்லாம் சொல்றீங்களே அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல சார். சரி மோதிரத்தை விரல்ல இருந்து கழட்டும் போது ஈஸியா வந்துச்சா இல்ல கஷ்டப்பட்டு எடுத்தியா? சார்
கஷ்டம்லாம் பல்ல சார், உருன்னு அது பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவரு சொன்னது உண்மைதான். பாடி 12 மணி நேரம் தண்ணியில் இருந்துச்சுன்னா உப்பி இருக்கும். அப்ப மோதிரத்தை ஈஸியா கலட்டி இருக்க முடியாது. இவர் ஈஸியா கலட்டி இருக்காருன்னா 4 இருந்து 5 மணி நேரம் மட்டும்தான் அந்த பாடி தண்ணிக்குள்ள இருந்திருக்கணும் அப்படின்ட்டு இப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. ஆமா, அந்த பொண்ணோட போனு என்னதான் ஆச்சு? போலீஸ் கிட்ட கேட்டப்போ அந்த போன்ல இருக்க எல்லா டேட்டாவையும் அவங்க எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த போன் எங்க? முதல்ல அந்த போனு எங்க யாருகிட்ட இருக்குன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, டே எனக்கு ஒரு போனை ட்ராக் பண்ணணும், அந்த போனு சுவிட்ச் ஆஃப் ஆகி 6 மாசம் ஆச்சு, ட்ராக் பண்ண முடியுமாடா? IMEI நம்பர் இருந்தா அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாம்டா. அந்த நம்பரு ஒன்னு போன் வாங்கின பாக்ஸ்ல இருக்கும், இல்லன்னா இன்வாய்ஸ் பில்லுல இருக்கும். நீ அதை மட்டும் அனுப்பு, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மெரினோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறாரு. ஆனா IMEI நம்பர் கிடைக்கல. மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி, டே IMEI நம்பர் கிடைக்கலடா, வேற ஏதாவது வழி இருக்கா? வேற ஏதாவதுன்னா அந்த போனை யூஸ் பண்ணவங்க ரீசெண்டா ஏதாவது வெப்சைட்ல லாகின் பண்ணிருந்தாங்கன்னா அதுல இருந்து ஈஸியா எடுக்க முடியும். அப்படி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும்டா, அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல அவ ரிசல்ட் பாக்குறதுக்காக 6 மாசத்துக்கு முன்னாடி அவ லாகின் பண்ணிருக்கா. இது போதும்டா, இத வச்சு நான் எடுத்துறேன் அப்படின்னு IMEI நம்பரை எடுத்து அந்த போனு இப்ப எங்க இருக்குன்னு ட்ராக்கும் பண்ணிடுறாரு. டே, நீ சொன்ன போனு மே 26 கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கடந்த 5 மாசமா அது சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. ஆனா கடைசி மாசம் அதை யாரோ ஆன் பண்ணிருக்காங்க. அந்த போன் இப்போ தமிழ்நாட்டுல நாகர்கோயில்ல இருக்கு. சேர்றா, நான் உடனே கிளம்பி போறேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்த போய் இவரு ஐசக் கிட்ட சொல்றாரு. ஏய், என்ன விளையாடுறியா? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் இந்த கேஸ நீ விசாரிக்க போறியா? அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு இந்த கேஸ முடிக்கணும், அவ்வளவுதான். சேர்றா, நீ தனியால போய் அங்க என்ன பண்ண போற? இரு, சங்கர்கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சங்கருக்கு கால் பண்ணி மெரினோட போனு இப்ப நாகர்கோயில்ல ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் மட்டும் இவன் கூட அமுச்சு வச்சீங்கன்னா இவன் இந்த கேஸ ஈஸியா சால்வ் பண்ணிடுவான். அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அவன் நாகர்கோயில் போறான்னா தாராளமா போக சொல்லு, என்னாலலாம் யாரையும் அனுப்ப முடியாது அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு. இதையெல்லாம் நம்ம சங்கர் கூட ஒரு ஆபீசர் இருக்காரு. அவரு கேட்டுட்டு, சார் நீங்க ஏன் ஆனந்த் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஆக்சுவலா அவன் ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு தெரியல சார், அதான் அவன் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க. அவங்க அம்மா ஸ்ரீபாலா ஹெட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அப்ப ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ அவங்க புடிச்சாங்க. அதுல சிக்கினது எல்லாமே பெரிய இடத்து பசங்க. அதனால போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்காம அந்த கேஸ அப்படியே விட்டுட்டாங்க. அது ஒரு ரேப் மர்டர் கேஸ். நம்ம ஸ்ரீபாலா தான் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது நியாயத்தை வழங்கியே ஆகணும் அப்படின்னு இந்த பசங்க தான் இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் கோர்ட்ல ஹேண்ட் ஓவரும் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பசங்களோட ஆளுங்க நம்ம ஸ்ரீபாலாவோட வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இதனாலதான் இவருக்கு அந்த பாதிப்பே ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம சங்கருமே ஒரு மாதிரி ஆகிடுறாரு. நம்ம ஹீரோ நேரா கிளம்பி இப்ப நாகர்கோயிலுக்கு அந்த லொகேஷனுக்கு போனா அது ஒரு மார்க்கெட்டு. அங்க பார்த்தா ஒரு 100-200 பேர் இருக்காங்க. என்னது இங்க இத்தனை பேர் இருக்காங்க, இதுல அந்த போனை யார் வச்சிருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா கூட இன்னொரு போலீஸும் வந்திருக்காரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட, அந்த நம்பர் இருந்தா கொஞ்சம் கால் பண்ணுங்களேன். சார், கால் பண்ணாலும் இவ்வளவு பேர் இருக்காங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அட, நீங்க கால் பண்ணுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு கால் பண்ணா இவங்க கண்ணுக்கு எட்டின தூரத்திலே ஒரு ஆளு இப்ப போனை அட்டன் பண்றான். அவர்கிட்ட போயிட்டு இந்த போனை எங்க இருந்து வாங்கினு கேட்டா அவர் ஒரு ஷாப்ப சொல்றாரு. அடுத்து இவங்க நேரா அந்த ஷாப்புக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு அதே போனை காமிச்சு, இந்த போனை கொஞ்சம் விற்கணும், வாங்கிக்கிறீங்களா? தாராளமா வாங்கிக்கலாம் சார். டேய் தம்பி, இந்த போனை கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னா அவன் வந்து பாத்துட்டு, அண்ணன் இது நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு போன போன் தானே, வாங்கிட்டு போய் ஒரு மாசம் இருக்கும். டேய் உண்மையை சொல்றா, இந்த போனை உனக்கிட்ட யாரு வந்து கொடுத்தா? சார் அது வந்து இங்க பாரு, மென்னு முழுங்க கூடாது, யார் வந்து கொடுத்தா உண்மையை சொல்றான்னா ஆண்டனின்னு ஒருத்தர் வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறான். இவங்க உடனே ஆண்டனி கிட்ட போயிட்டு மெரினோட போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, நம்ம சங்கர் வந்து இப்ப முன்னாடி நிக்கிறாரு. கண்ணை காமிச்சு, டேய் மரியாதையா வண்டியில ஏறுறா அப்படின்னு அவனும் ஏறிடுறான். நம்ம ஆனந்தையுமே நீயும் வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி நேரா கேரளாக்கே கூட்டிட்டு போறாரு. போற வழியிலேயே சங்கர் நம்ம ஹீரோ கிட்ட, உன் கதையெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், நீயாவது 12 வயசு வரைக்கும் உன் அம்மாவை பாத்திருக்க, நான் இது வரைக்கும் எங்க அம்மாவை பார்த்ததே கிடையாது, அந்த வழி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அப்படியே உங்க அம்மா மூளை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்ப ஆண்டனியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, உண்மையை சொல்லு, அந்த பொண்ணை நீ என்ன பண்ணன்னு கேட்டா, நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏன்டா கொலை பண்ணன்னு கேட்டா, நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணோம், அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதான் அவளை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். நம்ம சங்கர் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, அந்த ஆண்டனி அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். ஒரு வழியா இந்த கேஸை நம்ம முடிச்சிட்டோம், இந்த கேஸ்ல பெருசா ஹெல்ப் பண்ணது நீதான், அதுக்காக உனக்கு தேங்க்யூ அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த
நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னா, சூப்பர்ரா, இங்க பாரு, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டே சொல்லிடாத, முதன்னு இந்த நியூஸ என்னோட சேனல்ல தான் போடணும். இரு தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லிடாத. ஏன்டா, அதான் கொலை பண்ணவனே ஒத்துக்கிட்டான்ல. இல்ல, என்னமோ ஒண்ணு இடிக்குது. அவனும் மெரினும் லவ் பண்ணதா சொல்லியிருக்கான். ஆனா மெரினோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்க பேரண்ட்ஸோ ஆண்டனின்ற ஒரு பேரை நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. அப்படின்னா இந்த ஆண்டனிக்கும் மெரினுக்கும் நேரடியா எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் அந்த மெரினோட பாய் ஃப்ரெண்ட் ரோனி இருக்கான்ல, அவனை மீட் பண்ணணும். அவனோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும், வா போலாம் அப்படின்ட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா இன்னைக்கு அவங்க அம்மா செத்து போயிருக்காங்க. எல்லாரும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ரோனியுமே சோகமா உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ ரோனி கிட்ட போயிட்டு, எனக்கும் 12 வயசுலயே அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்ப இங்க வந்தது வேற ஒரு காரணத்துக்காக. உனக்கு ஆண்டனின்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அங்க ஒரு லேடி வந்து, ரோனி கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ இப்ப சைட்ல திரும்பி பாக்குறாரு. நம்ம மெரினு ஒரு gift கடைக்கு போய் ஒருத்தருக்கு பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு ஒரு gift ஆர்டர் பண்ணிருப்பாங்கல்ல, அது என்னன்னா ஒரு சாமி சிலை. அந்த சிலை இவனோட வீட்டுல இருக்கு. அப்படி இவங்க அம்மா கடிச்சிருக்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல பார்த்தா இந்த பிறப்பு இறப்பு அதெல்லாம் போடுவாங்கல்ல, அதுல பர்த்டே டேட்டு மே 26 இருக்கு. அதனால நம்ம ஹீரோ உடனே ரோனி கிட்ட வந்து, மெரின் காணாம போன அன்னைக்கு உங்க அம்மாவோட பர்த்டேவா? ஆமா. அப்ப அன்னைக்கு அவ உங்க வீட்டுக்கு வந்தாளா? அதெல்லாம் அவ வரல. அதுக்கு முத நாள் நாங்க சண்டை போட்டிருந்தோம். சோ அவ எங்க வீட்டுக்கு கன்ஃபார்மா வரல. சரி அப்படின்ட்டு அவர் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. வரும்போது என்ன பண்ணிடுறாரு, ரோனி அம்மாவோட போனை இவரு கையோட எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த போன்ல இருந்து இவர் நம்பருக்கு ஒரு மிஸ்டு காலை கொடுத்து அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. வழக்கம் போல அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், அந்த நம்பருக்கு ரீசெண்டா வந்த மெசேஜ் கால்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல மெரினோட நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு எந்த விதமான காலும் வரல. ஆனா மே 26 இவங்க நம்பர்ல இருந்து ஒரு 4 நம்பருக்கு கால் போயிருக்கு. இந்த 4 பேர்ல ஒரு பொண்ணோட பேர் என்னன்னா ஹனாபால். இது யாருன்னா அந்த மெரினோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணு. இவர் முன்னாடியே ஹனாபாலோட அப்பாக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணிருப்பாரு. சோ இன்னும் நம்ம ஹீரோ விசாரிச்சு முடிக்க வேண்டியது அந்த ஹனாபால் என்ற பொண்ணு கிட்ட மட்டும்தான். இவர் என்ன பண்றாரு, டைரக்டா ஹனாபாலுக்கே இந்த தடவை கால் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணும் காலை அட்டன் பண்ணுது. இங்க பாருமா, தயவு செஞ்சு காலை கட் பண்ணிடாத. மெரின் காணா போன அன்னைக்கு கடைசியா உனக்கு தான் கால் பண்ணிருக்கா. அவ என்னமா சொன்னான்னு கேட்டா, சார் அவ ஒரு மாத்திரையை பத்தி என்கிட்ட விசாரிச்சா. சரிமா, அந்த டேப்லெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லுது. இவரு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த டேப்லெட் கவரோட இமேஜ் கூகுள்ல வருது. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த டேப்லெட்டை ஆல்ரெடி இவரு ரோனியோட கார் டேஷ்போர்ட்ல பாத்திருக்காரு. அதனால உடனே போய் இப்ப சங்கரை மீட் பண்றாரு. என்ன ஆனந்த், ஒரு வழியா இந்த கேஸ நம்ம எப்படியோ முடிச்சிட்டோம். இல்ல சார், இந்த கேஸ் ஒன்னும் முடியல. ஏன்? அதான் அவனே ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன? இல்ல சார், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும். போஸ்ட்மார்ட்டமா யாருக்கு பண்ணணும்? ரோனியோட அம்மாக்கு சார் அப்படின்ட்டு அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டமுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ரிப்போர்ட் இப்ப வந்துருது. ஒருத்தர் சங்கருக்கு கால் பண்ணி, சார் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் சார் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா உடனடியா ரோனியோட வீட்டை சர்ச் பண்ணுங்க அப்படின்னு நிறைய போலீஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ போயிட்டு ரோனியோட காரெல்லாம் இப்ப சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ் பின்னாடி இருந்து வந்து, சார் கிடைச்சிருச்சு அப்படின்னு கத்துறாங்க. கட் பண்ணா அடுத்த சீனே நம்ம ரோனிய போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ரோனி பயப்படாத, நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனையும் டக்குன்னு முடிச்சிடலாம். சார் என்ன எதுக்காக இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனந்த் அதான் கேக்குறான்ல என்ன தப்பு பண்ணான்னு, நீயே கேளு அப்படின்னு நம்ம ஹீரோவே வந்து, ரோனி எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். எதுக்காக உங்க அம்மாவையும் மெரினையும் நீ கொலை பண்ண? என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரையும் நான் கொலை பண்ணனா? நான்லாம் கொலை பண்ணல. அப்படின்னா மெரின் வாங்கின இந்த பர்த்டே கிஃப்ட் எப்படி உன் வீட்டுக்கு வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? மெரின் சர்ச்சில் இருந்து நேரா கிஃப்ட் ஷாப்புக்கு போயிருக்கா. அங்க போயிட்டு உங்க அம்மா பர்த்டேக்கு கிஃப்ட வாங்கிட்டு நேராவ உன்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அங்க வந்து உங்க அம்மாவோட போன்ல இருந்து அவளோட ஃப்ரெண்டு ஹானாபாலுக்கு அவ கால் பண்ணிருக்கா. அது எதுக்கு தெரியுமா? ஒரு டேப்லெட்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அது என்ன டேப்லெட்னு இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நீ உங்க அம்மாவை கொல்றதுக்கு எந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு இருந்தியோ அந்த டேப்லெட்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான். இப்பயாவது உண்மையை சொல்றியான்னு கேட்டா, எங்க அம்மாவை கொண்டது நான் தான். ஆனா மெரின் எல்லாம் நான் எதுவுமே பண்ணல. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வரவும் இல்ல. என்னடா நீ எல்லாத்துக்கும் எவிடன்ஸ காமிச்சாதான் அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லுவியா? மெரின் உன் வீட்டுக்கே வரலன்னா அந்த பொண்ணோட தோடு எப்படி உன்னோட வீட்டுல கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த தோடு எடுத்து காமிக்கிறாரு. ஒரு போலீஸ் கூட சார் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்கல்ல, அது இந்த தோடத்தான். அப்படி இப்ப நமக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம மெரின் கிஃப்ட வாங்கிட்டு நேரா ரோனியோட வீட்டுக்கு தான் போயிருக்கு. அந்த
அந்த டைம் ரோனி வீட்ல இல்ல, அவங்க அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுவும் அவங்க பாத்ரூம்ல இருந்திருக்காங்க. சரி, இந்த கிஃப்ட சர்ப்ரைஸா எங்கேயாவது வைக்கலாமே அப்படின்னு ஒரு கபோர்டு மேல அந்த கிஃப்ட வச்சிருக்கு. அப்பதான் இது அந்த டேப்லெட்டையும் பார்த்திருக்கு. இது என்ன டேப்லெட், பார்க்கவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு இத பத்தி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாப்போம் அப்படின்னு போன் எடுத்தா போன்ல சார்ஜ் இல்ல. அதனால அவங்க அம்மா போன்ல இருந்தே ஹானா பாலுக்கு கால் பண்ணி அந்த டேப்லெட்டை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கு இது ஒரு பாய்சனஸ் டேப்லெட் அப்படின்னு. அதுவும் முக்கியமா வயசானவங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடவே கூடாதான். அப்படி சாப்பிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரமே ஹார்ட் அட்டாக்ல அவங்க செத்து போயிருவாங்க. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு முடிக்க அப்பதான் கரெக்டா ரோனி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனுகிட்ட இது என்னடா டேப்லெட், இது எதுக்குடா நீ அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்க, ஏய் இதெல்லாம் உன்னை யார் எடுக்க சொன்னா அப்படின்னு நம்ம மெரினை கைய பிடிச்சி இழுத்து இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். டேய் சொல்லுடா, அம்மாக்கு எதுக்குடா இந்த டேப்லெட் நீ கொடுத்துட்டு இருக்க, எதுக்குன்னா அவங்கள கொலை பண்றதுக்கு தான். கொலையா, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா அப்பதான் இவன் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த அம்மா இருக்காங்கல்ல, இது அவங்களுக்கு சொந்த அம்மாவே கிடையாதான். இவனை தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அதனால சின்ன வயசுல இருந்து இவனை என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஒரு அனாதை, உன்னை நான் தான் எடுத்து வளர்க்கறேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால இவனும் சின்ன வயசுல இருந்தே அவங்க மேல கோவமா தான் இருந்திருக்கான். இப்ப இவன் மெரினை வேற லவ் பண்றான்ல, எப்படியும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவான். நம்மளே இந்த கொடுமை பண்றாங்க, அப்ப கண்டிப்பா மெரினை கல்யாணம் பண்ணி நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா அவளையும் கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு இந்த சொத்தையெல்லாம் இவன் பேருக்கு எழுதி மாத்திக்கிட்டு அவங்கள இந்த டேப்லெட்டை கொடுத்து கொலை பண்றதுதான் இவனோட பிளான். அதைத்தான் இவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதையெல்லாம் நம்ம மெரின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம சந்தோஷமா வாழணும் தான் நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அடைச்சி அதுக்காக இத்தனை வருஷமா வளர்த்த உங்க அம்மாவே நீ கொலை பண்ணுவியா, இந்த விஷயத்த உடனே நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல போறப்ப கரெக்டா இவன் வாயை பொத்திக்கிறான். அந்த நேரம் அம்மாவும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. டேய் என்னடா உள்ள ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மாதான் அப்படின்னு இவன் வாயையும் மூக்கையும் சேத்தாப்புல பொத்திக்கிட்டே இருந்திருக்கான். இதுல நம்ம மெரின்னு செத்தே போயிட்டாங்க. அப்ப இவங்களோட நெக்லஸ் கலண்டு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து இவன் தான் பாக்கெட்ல வச்சிருக்கான். நைட்டு இவங்க அம்மாவோட பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மெரினை எழுப்பி பாக்குறான். அப்பதான் இவனுக்கே தெரியுது மெரின்னு செத்து போயிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை கொண்டு போய் அவன் பிரிட்ஜுக்கு அடியிலே போட்டிருக்கான். இதையெல்லாம் இவங்க கேட்டு முடிச்ச உடனே இவன் தான் இதையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்றதுக்கு எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு. ஆனா எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆண்டனி நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். சார், அப்படி சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் ஒத்துக்கிறான்னா யாரோ ஒரு பெரிய ஆளை அவன் காப்பாத்த நினைக்கிறான்னு அர்த்தம் சார். ஆண்டனி, ரோனி இவங்க ரெண்டு பேருமே யாரோ ஒரு பெரிய ஆளை நம்ம கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க சார். மெரின் கொலை செய்யப்பட்ட அதே டைம்ல ரோனியோட போன்ல இருந்து அவுட் கோயிங் போன நம்பரும் ஆண்டனி போன்ல இருந்து இன்கமிங் வந்த நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு சார். அப்படியா? அப்ப முதல்ல அது யாரோட நம்பர்னு ட்ரேஸ் பண்ணுங்க. பண்ணியாச்சு சார். அந்த போனு இப்போ ஒரு ஸ்டேஷன்ல இருக்கு. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யாரு அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் வந்தாருல, அவரு தான் இந்த இன்ஸ்பெக்டர். அவரை கூப்பிட்டு நம்ம சங்கர் அவர்கிட்ட ஆண்டனியும் ரோனியும் இத பண்ணிருக்காங்க, ஆனா இந்த கிரைம்க்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, அதுவும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே. சார் என்ன சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்க முடியும். சார் எதை வச்சு சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நம்பர்ல இருந்து கால் போயிருக்கு. அந்த நம்பரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஸ்டோர் ரூம்குள்ள நீங்க ரெக்கவர் பண்ண போன்ல இருந்து தான் அந்த காலும் போயிருக்கு. அப்படின்னா போலீஸ் பண்ணாம வேற யாரும் இதை பண்ணிருக்க முடியும்? ஆனந்த், நீங்க போயிட்டு இந்த போனை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு அவருமே செக் பண்ண உள்ள போறாரு. அவரும் ஆன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வைஃபை ஆன் பண்ணா பாஸ்வேர்டு எதுவுமே போடாம அதுவாவே ஒரு வைஃபைல கனெக்ட் ஆகுது. எந்த வைஃபைல கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா பென்னி மோப் அப்படின்னு சொல்லி வருது. இந்த பென்னி யாருன்னா இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரோட பேரு தான் பென்னி. ஒன்ஸ் ஒரு வைஃபை நெட்வொர்க்ல நம்ம பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை அதுவாவே ரீகனெக்ட் ஆயிடும்ல, அதே கதை தான் இப்ப நடந்திருக்கு. உடனே நம்ம ஆனந்த் வந்து பென்னி கிட்ட, சார் உங்க போன்ல ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருக்கான்னு பாருங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா அதே மாதிரி ஆன்ல இருக்கு. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம ரோனி வந்து பார்க்கும்போது மெரின் செத்து போயிருக்கும்ல, இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே பென்னிக்கு தான் கால் பண்ணிருக்கான். இவரு இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் எந்த போன்ல இருந்து பேசுவாருன்னா ஸ்டோர் ரூம்ல இதுக்குன்னே தனியா ஒரு போன் வச்சிருக்காரு, அதுல இருந்து தான் பேசுவாரு. இவரும் விஷயத்த கேள்விப்பட்டு நேரா இப்ப ரோனியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வந்து தொட்டு பார்த்தா நம்ம மெரின் இன்னும் உயிரோட தான் இருக்கு. டேய் என்னடா உலர்ன செத்து போயிட்டான்னு, இங்க பாடுறா இவ உயிரோட தான்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட அப்பா அம்மா இப்பதான் என் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சார் சார் அப்படின்னா ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க சார். இவ மட்டும் பொழைச்சுக்கிட்டான்னா நான் நேரா ஜெயிலுக்கு தான் சார் போகணும்.
என் அம்மாவை நான் தான் கொலை பண்ண பாக்குறேன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு சார். சரி 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 பதறாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவரு அடுத்து ஆண்டனிக்கு கால் பண்ணி மெரினை கொண்டு போய் பிரிட்ஜுக்கு அடியில போட சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி போட சொல்லியிருக்காரு, இவரு ஸ்டேஷன் லிமிட்ல வர அந்த பிரிட்ஜில் போட சொல்லியிருக்காரு. அப்பதான் இந்த கேஸ வேற எந்த போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்காக. இதுக்கப்புறம் இவரு ரோனி கூட ஒரு டீலும் பேசியிருக்காரு. அந்த பொம்பளை செத்ததுக்கு அப்புறம் சொத்து புறா ஓம் பேருக்கு வந்துடும், அந்த சொத்துல பாதி எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு டீலையும் பேசிட்டு தான் இந்த ஹெல்ப்பையே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவனை சும்மா அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி இவரே அதுக்கப்புறம் ரிலீஸும் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையுமே எவிடன்ஸோட ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி சங்கரை கொண்டு போய் இப்ப ஹையர் ஆபீசர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறாரு. அப்படி நம்ம சங்கர் நேரா ஹீரோ கிட்ட வந்து, இந்த கேஸ் இன்னைக்கு சால்வ் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீதான். உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அம்மா இமேஜினேஷன்ல பக்கத்திலேயே தான் நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.